சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, ராஜினாமா லெட்டர் ரெடி. இத காலையில எடுத்துட்டு போய் கொடுத்துற வேண்டியதா? அவ்வளவுதானே? அப்ப நாளைக்கு ராஜினாமா லெட்டர் கொடுத்துடலாம். சந்தோஷம் சந்தோஷம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாஞ்சிக்க சாஞ்சிக்க. கடவுளே, நாளைக்கு சின்னையாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கல்யாணம் என்ன சொல்றீங்க டாட்? எனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணமா? ஆமா கதிர். என்ன அசால்ட்டா ஆமான்றீங்க? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? கதிர், இது என் அண்ணியோட முடிவு. இது உங்க அண்ணியோட முடிவுனா நீங்க தலையாட்டுங்க, என்னால முடியாது. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? டாட், ரம்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நான் எப்பயும் நினைச்சதே இல்ல. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, ரம்யா உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அது எனக்கு முக்கியம் இல்ல. டாட், என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப எனக்கு விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே இல்லையா? இல்ல, இருக்க கூடாது. உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா என் அக்கா பொண்ணு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதால இந்த குடும்பத்தோட சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் வெளியில போகாது. நாளைக்கு இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் என் அக்கா நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லது. என்ன என்ன எல்லா விதத்திலும் நல்லது? அப்ப சொத்துக்காக என் சந்தோஷத்தை சாவடிக்கு நினைக்கிறது நியாயமா? துர்க்ஷு, அவர் பேசிட்டே இருக்க, நீ வாய் மூடிட்டே இருக்க. ஏதோ டாட் கிட்ட சொல்லலாம்ல. கதிர், உன் அப்பா சொன்னதான் நானும் உன்கிட்ட சொல்றேன். துர்க்ஷு, என்ன இரு கதிர், வசுந்தரா அக்காக்கு அப்புறம் இந்த வீடு, ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே நமக்கு தான் வரணும். அதனால சும்மா பிடிவாதம் பிடிக்காம ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ. முடியாது. ரம்யாவை என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இந்த வீடு, ஃபைனான்ஸ் கம்பெனி இது ஏதாவது சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. என்ன இதுதான் உன் முடிவா? ஆமா, ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃபே ஃபுல்லா இருட்டாயிடும். நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படியா? டாட், என்ன டாட் பேசிட்டே இருக்கும்போது பெல்ட் எடுக்கிறீங்க? உன் சம்மதத்தை யாரும் கேட்கல. நீ சரின்னு ஒத்துக்கிட்டா சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணி வைப்ப. முடியாதுன்னு முரண்டு பிடிச்சின்னா இந்த பெல்ட்டாலேயே உன் முதுகுத்தோலை உரிச்சு ரம்யா கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்ப. ஏங்க இருங்க, கோபப்படாதீங்க. இங்க பார், நான் கோவப்படாம இருக்கணும்னா இவனை புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்லு. இங்க பார், நீ ரம்யாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டேன்னு என் அண்ணிக்கிட்ட சொல்லி ஜோசியரை வர சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போற. சொல்றது புரியுதா? கதிர், என்னங்க இவன் பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான் போல இருக்குங்க. ஒத்துக்க வைக்கிறதுலதான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. இவனை இவன் போக்குல விட்டா இவனும் கெட்டு நம்ம எதிர்காலத்தையும் கெடுத்துருவா. இந்த கல்யாணம் நடக்கிறது தான் நம்ம ஃபியூச்சருக்கே நல்லது. அதனால நான் அன்னிக்கிட்ட ஓகே சொல்லி ஜோசியரை வர சொல்றேன். என்ன? சரிங்க. அம்மா தாயே, உன்கிட்ட என்ன வேண்டது என்னன்னு ஒண்ணுமே புரியல. என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுனே தெரியல. இது வரைக்கும் ஈஸ்வரியும் நானும் சேர்ந்து நடிச்சு 30 நாள ஓட்டிட்டோம். ஆனா இன்னைக்கு ஈஸ்வரி வேலையை விட்டுருவான்னு அழகு மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையில இருந்து ஈஸ்வரிய நீதாமா காப்பாத்தணும்.
எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. போன தடவை டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுக்கற மாதிரி போயிட்டு வந்து சின்னையாவை எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனா இந்த தடவை அப்படி செய்ய முடியாது. என் ராஜினாமா லெட்டரை உங்க காலடியில வச்சுட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. ஈஸ்வரி, இதுக்கு மேல அழக நம்மளால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல ஈஸ்வரி. இனிமே கடவுள் விட்ட வழி. அதனாலதான் நான் ராஜினாமா லெட்டரை ரெடி பண்ணி சாமி காலடியில கொண்டு வந்து வச்சுட்டேன். நம்மளால ஒரு விஷயத்துல முடிவு பண்ண முடியாதப்போ நமக்காக தெய்வம் தானே முடிவு பண்ணணும். என்ன ஈஸ்வரி, டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? கடைசி முயற்சியா சின்னையாவையே என் கூட கூட்டிட்டு போய் டிஜிபி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி என் ராஜினாமா லெட்டர் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தங்கமே தங்கம். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தங்கமே தங்கம். இசே, ஆமா டிஜிபியை பார்த்து ராஜினாமா லெட்டர் கொடுக்க போறியா? போ சீக்கிரமா போய் கொடுத்துருவா. சின்னையா, நீங்க என் கூட வரலையா? நான் எதுக்கு ஈசு? ஏண்டா அழகு, போன தடவை நீதான் கூட போன இல்ல? அம்மா, போன தடவை ஈசு நிஜமாவே ராஜினாமா லெட்டர் கொடுக்க போனாளா இல்ல எனக்காக பொய் சொன்னாலான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் நான் போன தடவை போனேன். எனக்கு இந்த தடவை ஈசு மேல சந்தேகமே இல்லம்மா. நான் ஈச முழுசா நம்புறேம்மா. ஈசு, நீதான் நேத்து ராத்திரியே ராஜினாமா லெட்டர் என் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ண. நான் பக்கத்திலே தானே இருந்தேன். அதனால நீயே போய் டிஜிபி சாரை பார்த்து இந்த ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு வந்துரு. ஐயோ இல்ல சின்னையா, நீங்களும் என் கூட வாங்க. நான் எதுக்கு ஈசு? இல்ல சின்னையா, ஒருவேளை டிஜிபி லெட்டரை வாங்க மாட்டேன், ராஜினாமாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ஏதோ அனாவசியமா என்ன சந்தேகப்படுவீங்க. எதுக்கு அதெல்லாம்? அது எப்படி? நீயே விருப்பப்பட்டு ராஜினாமா லெட்டர் கொடுக்கறப்ப அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல அப்படி இல்ல சின்னையா, ஒருவேளை அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அதுக்குதான். என்னடா ஏன் முழிக்கிற? ஈஸ்வரி சொல்றதும் சரிதானே. இவ விருப்பப்பட்டு போய் கொடுக்கறா. ஆனா அவரு வேண்டான்னு மறுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் போனா வெளியில தான் உட்கார்ந்துருக்கணும். ஈசு தான் டிஜிபி சாரை பார்க்க முடியும். நான் அந்த வரைஞ்ச மீசை ஏட்டையா கிட்ட மாட்டிக்கிட்டு துருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்குமா அதெல்லாம்? நான் போகலம்மா. ஈஸ்வரி மட்டும் போயிட்டு வரட்டும்.